Welcome on to this channel. So 12th standard chemistry volume 1ல இருக்கிற chapter 6 solid state and physical chapter 1 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் பேசிக் சாப்டர், ஈஸியாக இருக்கும். கிறிஸ்டலோகிராஃபி அப்படிங்கிறத பற்றி படிப்போம் நம்ம. ஸோ அதில் இது ஒரு பார்ட் அண்ட் நவ் வி டிஸ்கஸ் இட். ஸோ டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் பற்றி தான் இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் இருக்குது யூனிட் செல்லில். ஒன்று ப்ரிமிட்டிவ் அண்ட் இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ப்ரிமிட்டிவ் என்ன நான் ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ there are 2 types of unit cell, primitive and non primitive. A unit cell that contains only one lattice point is called lattice point is called primitive unit cell, which is made up of from the lattice point in each corner. அதாவது இப்போ ஒரு லைன் எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இப்போ திஸ் இஸ் ஒன் லைன் அண்ட் திஸ் இஸ் ஒன் லைன். ஸோ இது ரெண்டுமே மீட் பண்ணுற அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு lattice point இருக்குது அப்படின்னா அது primitive, which means நான் கிளியராகவே சொல்லிடுறேனே. ஸோ ஒரு கியூப் இருக்குது. ஸோ நம்ம அந்த கியூபை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லிட்ரலி நம்ம யூனிட் செல்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூனிட் செல்லில் ஒவ்வொரு கார்னர்லேயும் மட்டும் யூனிட் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது primitive யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இன் கேஸ் ஆஃப் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல், நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில் தேரோட அடிஷ்னல் lattice point. அப்போ கார்னரை தாண்டி கார்னர்ஸும் இருக்கும், அதை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த lattice point அடிஷ்னலாக கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா அது எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபேஸில் இருக்கலாம், அல்லது அதோட பாடியில் இருக்கலாம், அல்லது அந்த யூனிட் செல்லில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்போ ப்ரிமிட்டிவ்ஸ்லாம் வெறும் ஒரே ஒரு lattice point தான் இருக்கும். அதுவும் எங்கே இருக்கும், எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா கார்னரில் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா அடிஷ்னலாக நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா lattice points இருக்கும். அது ஃபேஸில் இருக்கலாம் ஆர் வித்தின் தி lattice point. வித்தின் தி lattice point அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடி ஆஃப் த யூனிட் செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் செல் அப்படிங்கப்போ திஸ் இஸ் யூனிட் செல், வி ஆர் நவ் தட். இப்போ கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கியூப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதோடைய ஒவ்வொரு கார்னரில் இருக்கிற யூனிட் செல் இன்னொன்று கார்னரோட சேர்ந்துருக்கும். அதனால் இந்த பால்ஸ்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இங்கே கிளியராக சின்னதாக காமிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஒவ்வொரு கார்னர்ஸில் மட்டும் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ ஒவ்வொரு கார்னர்ஸில் மட்டும் இருக்கிற காரணத்தினால திஸ் இஸ் என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் அப்படின்னா அதோட முகம். அப்போது ஒரு கியூப் அப்படிங்கிறது எல்லா சைடும் ஸ்கொயராக இருந்தது. அப்போ அதில் ஒரே ஒரு ஸ்கொயர் சைடில் மட்டும் உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம் நான் ப்ரிமிட்டிவ். பிகாஸ் அடிஷ்னலாக இருக்குது. இப்போ அந்த கியூப் வந்து இதுதான் கார்னர்ஸில் இருக்குது, இன் சென்டர் அதோடைய ஃபேஸில் இருக்குது. இது வந்து பாடி சென்டர், சரியா? இப்போ நான் சொல்கிறது பாடி சென்டர், அதோடைய பாடியில் இருக்குது. அதோட உள்ளே ஒரு நம்ம பாடியில் எப்படி ஒரு ஆர்கன் இருக்கோ அது மாதிரி உள்ளே இருக்குது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இது சொல்லலாம். இது ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ் தான். ஏன் இது நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா அதோட ஒவ்வொரு முகத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பியர் இருக்குது. இது கான்ஸ்டுவன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு டயக்ராம்ஸில் அழகாக இருக்குது. அட் லாஸ்ட் ஐ வில் கனெக்ட் ஆர் அட்டாச் அ 3D dimension of this அனிமேஷனல் வீடியோ ஃப்ரம் யூடியூப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜ் லென்த் இருக்குது. ஸோ எட்ஜ் லென்த் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அண்ட் எட்ஜ் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. லென்த் அப்படின்னாலே அளவு. ஸோ இங்கே இருந்து இங்கே இருக்கிற அளவு, இது எந்த கியூப் வந்து எங்கே வர போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் என்னது அப்படின்னா அவங்களுடைய எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஏபி வெக்டாரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு ஆங்கிள் மாதிரி கொடுக்காங்க தெரியுமா, ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா. தீஸ் ஆர் தி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன ஆங்கிள் இருக்குது, இப்போ எதுக்கு இந்த எட்ஜ் லென்த்து ஆங்கிள் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிடுவீங்க ரொம்ப கிளியராக. அண்ட் இந்த வீடியோலையுமே நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? எஸ். ஸோ எட்ஜ் லென்த் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இங்கேருந்து இந்த இது வரை இருக்கிறது எட்ஜ் லென்த்துன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கேருந்து இங்கே இருக்கிறதும், ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிறதும். ஸோ இந்த இந்த இது எல்லாத்தையும் நான் லென்த்துன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஆங்கிள்ஸ் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஸ்பெசிஃபை ஆகிருக்கு. ஸோ ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ கியூபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எட்ஜ் லென்த் எல்லாமே இப்போ இதுதான் ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், Z ஆக்சஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். அதனால் A is equal to B is equal to Cன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது A B Cன்னு எடுத்துக்கலாமே. ஸோ அதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ அதனால தான் இது ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ 90 டிகிரியை பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே இருக்கும். ஸோ இது இங்கேருந்து பார்க்கும்போது 90 டிகிரி, இது இங்கேருந்து பார்க்கும்போது 90 டிகிரி, இது இங்கேருந்து பார்க்கும்போது 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு டெட்ராகோனலும். ஸோ டெட்ராகோனலில் ஏபி கரெக்டாக இருக்கும், பட் சி மட்டும் வேரியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இதுவும் சேமாக இருக்குது, பட் இது மட்டும் சின்னதாக இருக்குது. அப்போ இந்த இது மட்டும் என்ன இருக்குது, சி இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே 90 டிகிரியை நோக்கி தான் இருக்குது, பட் இதோடைய லென்த் மட்டும் தான் என்ன இருக்குது அப்படின்னா வேரியாக இருக்குது. ஆர்த்தோரோம்பிக். ஸோ ஆர்த்தோரோமிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு லென்த்தில் இருக்குது, இது ஒரு லென்த்தில் இருக்குது,
இது ஒரு லென்த்தில் இருக்குது. அப்போது இதில் ஏவும் ஈக்குவல் கிடையாது பிக்கு, பியும் சிக்கு ஈக்குவல் கிடையாது. அந்த 3 லென்த்தும் வேரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே 90 டிகிரியை நோக்கி தான் இருக்குது. அப்போது சிடிஓ இதில் எல்லாத்துலேயுமே ஆங்கிள்ஸ் சேம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ மோனோக்ளினிக் ஹெக்ஸாகோனல் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏவும் பியும் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா வேறு வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு லென்த்தில் இருக்குது, இது ஒரு லென்த்தில் இருக்குது, இது ஒரு லென்த்தில் இருக்குது. அப்போ இதில் 3மே நம்மளுக்கு சேம் கிடையாது. ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு பார்க்கும்போது பீட்டாவும் காமாவும் உங்களுக்கு ஆல்ஃபாவும் காமாவும் உங்களுக்கு 90 டிகிரியில் இருக்குது. பட் உங்களுக்கு பீட்டா என்ன இருக்குது, சரிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ஈக்குவலாக இல்லை, 90 டிகிரியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெக்ஸாகோனலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்சிஸ் எடுக்கும் பொழுது ஏபி ஈக்குவலாக இருக்குது. பட் சி வந்து என்னதான் இல்லை அப்படின்னா ஈக்குவலாக இல்லை. ஆல்ஃபா பீட்டா வந்து என்ன இருக்குது அப்படின்னா 90 டிகிரியில் இருக்குது. பட் காமா வந்து 120 டிகிரியில் இருக்குது. ஸோ ரோம்போஹீட்டரில் ஏபிசி 3 சேமாக தான் இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமா எதுவுமே 90 டிகிரி இல்லை. ஏன்னா இது ஒரு ஆங்கிளில் இருக்குது, இது ஒரு ஆங்கிளில் இருக்குது, இது ஒரு ஆங்கிள் இருக்குது. பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருது ஆல்ஃபா பீட்டா காமா எதுவுமே சேம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இங்கே எதுவுமே சேம் கிடையாது. லென்த்தும் சேம் கிடையாது, எட்ஜஸும் சேம் கிடையாது, எட்ஜ் ஆங்கிளும் சேம் கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதில் ஆங்கிள் 3 சேமாக வச்சு சொல்லி கொடுத்தேன். ஒன்று நீங்கள் இதை படிக்கும்போது ஆங்கிள்ஸ் சேமாக இருக்கிற மாதிரி படிக்கணும், இல்லைனா உங்களோட அந்த எட்ஜ் லென்த் சேமாக இருக்க மாதிரி படிக்கணும். இப்போ பாருங்களேன், கியூபிக் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ கியூபிக்கும் ரோபோஹீட்டர்லேயும் எல்லாமே சேம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல், பி இஸ் நாட் ஈக்குவல், மோனோக்ளினிக் ட்ரைக்ளினிக் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதில் இது 3த்தையுமே நீங்கள் பேர் பண்ணிக்கலாமே. எஸ். ஸோ ஆர்த்தோரோமிக், மோனோக்ளினிக், ட்ரைனிக் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸியர் டு மெமரைஸ் தீஸ். சரியா? இது நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே உங்களுக்கு பிரிச்சே கொடுத்துருக்காங்க, இல்லை எதெல்லாம் ப்ரிமிட்டிவ் எதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ்னு. ஸோ எல்லா படத்துக்குமே உங்களுக்கு ப்ரிமிட்டிவ் உண்டு. ஆனால் பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட் அப்படிங்கிறது நான் ப்ரிமிட்டிவ் யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா அது மேக்ஸிமம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மோனோக்ளினிக்கு இருக்குது, அண்ட் ஆர்த்தோரோமிக்கு இருக்குது, அண்ட் டெட்ராகோனல் கியூபிக் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுலேயுமே பாடி சென்டர்ட் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கியூபிக்குக்கும் டெட்ராகோனலுக்கும் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஆர்த்தோரோமிக்கு இருக்குது. இதுக்கு அடுத்து ஃபேஸ் சென்டர்ட் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 2 பேருக்கு தான் இருக்குது, கியூபிக், ஆர்த்தோரோமிக். இதில் என்ன பேசிக் ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னா மேலே கீழே இந்த மாதிரி மட்டும் இருக்கும், பேசிக்காக அல்லது இருக்கும். எல்லா ஃபேஸ்லேயும் இருக்காது, இதுதான் பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இதில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் எனி குவரி ப்ளீஸ் ஆஸ்க் திஸ் இன் a comment box and thank you for watching.